வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான தேவைன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து ஃப்ரேம் வந்து தேவைப்படும். அடுத்தது நம்ம வந்து நீடில் தேவைப்படும். நீடில் வந்து நம்மளுக்கு பல சைஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்க் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜரி த்ரெட்டு, கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பீடுலாம் யூஸ் பண்றதுக்கு இந்த நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உட் புடி மாதிரி இருக்கிறது வந்து ஜர்தோசிலாம் யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டீல்ல தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது நம்ம வந்து மார்க் பண்றதுக்கு மார்க்கிங் தேவைப்படும். மார்க்கிங் வந்து இப்போ பென்சிலோ பென் அது மாதிரி எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து சில்க் த்ரெட். இது வந்து டபுள் பெல்ன்ற பிராண்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம். இது ஜரி த்ரெட். ஜரி த்ரெட் நீங்க கோல்டு கலர், சில்வர் கலர் எல்லா கலர்லயுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இது மாதிரி காப்பர் கலர். இந்த ஜரி த்ரெட்டும் பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயுமே அவைலபிள் தான். இது 10 த்ரெட் வந்து 100 ரூபாய் அது மாதிரி. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீடு எல்லாம் வந்து தைக்கிறதுக்காக இந்த வந்து நரம்பு மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பீடு எல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நார்மல் நம்ம வந்து மிஷினுக்குலாம் ஸ்டிச் பண்ற மிஷின் த்ரெட்டுமே நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுவும் தேவைப்படும் நம்மளுக்கு பிகினர்ஸ் எல்லாருக்குமே. ஃபேப்ரிக் ப்ளூ தேவைப்படும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீடு எல்லாமே, இந்த பீடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்லயுமே இருக்கும். இந்த பீடு மெஹந்தி கலர், பேர்ல் கலர் எல்லா கலர்லயுமே இந்த பீடு நம்மளுக்கு வந்து வரும். இந்த பீட் பாத்தீங்கன்னா இது வந்து ரைஸ் அல்லனா டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடோட சைஸ் இது வந்து இந்த பீட் பாத்தீங்கன்னா இது வந்து பேர்ல் கலர். இந்த வந்து கிரீன் கலரு, மரூன் கலர் எல்லா கலர்லயுமே இந்த பேர்ல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேக் வந்து எல்லாமே 10 கிராம்ஸ் தான். 10 கிராம்ஸ் வந்து நீங்க பிகினர்ஸா இப்ப கத்துக்க போறீங்கன்னா 10 கிராம்ஸ் வந்து பேக் எல்லாத்துலயுமே நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பீட் வந்து வீட். இது வந்து வீட் பீட். இந்த பீட் வந்து கிளாஸ் பீட். இந்த பீட் வந்து டியூப் பீட். இந்த ஸ்டோன் எல்லாமே நார்மல் நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் தான். இது எல்லா கலர்லயுமே கிடைக்கும் நமக்கு. இது ஷேப்பும் பாத்தீங்கன்னா திலகம் ஷேப், ரவுண்ட் ஷேப் எல்லா கலர் ஷேப்புமே நம்மளுக்கு அவைலபிள். இந்த ஜர்கான் ஸ்டோன் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். இந்த ஸ்டோனுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே நீங்க 10 கிராம்ஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது நல்லா ஷைனிங் ஸ்டோனா இருக்கும். இந்த ஸ்டோனை பாத்தீங்கன்னா இந்த பேஸ் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. வந்து இந்த பேஸுமே பார்த்தா இந்த மெஹந்தி கலர், இந்த காப்பர் கலர், கோல்டு கலர் எல்லா கலர்லயுமே இந்த பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ல வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டோனை வச்சு பதிச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த பேஸும் நீங்க வந்து எல்லா கலர்லயுமே வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தொடங்கும் போது 10 கிராம்ஸ்ல ஏதாவது ஒரு கலர் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோனும் பாத்தீங்கன்னாலும் திலகம் ஷேப்பு, பெரிய திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப் எல்லாமே இது மாதிரிலாம் ஒரு 2-3 ஸ்டோன் அது மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்டோன் ஷேப். இது 1 மீட்டர் அது மாதிரி நம்ம வாங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க வந்து பிளவுஸ்ல போடும்போது ஃபுல்லாவே ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது ஜர்தோசி. ஜர்தோசியும் பாத்தீங்கன்னாலும் 2-3 கலர்லயும் கிடைக்கும். இந்த டைப்பும் பாத்தீங்கன்னாலும் இது வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ராவா இருக்கிற மாதிரி இருக்கும்.
இது நம்மளுக்கு வந்து மிரர் இது. இந்த மிரர் வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்குது. இந்த மிரர் நீங்க வந்து ரவுண்ட் ஷேப்பும் வாங்கிக்கலாம் மிரர்ல, இல்ல ஸ்கொயர் ஷேப், எல்லா ஷேப்லயுமே நம்மளுக்கு வந்து மிரருமே கிடைக்கும். இது வந்து ஜமிக்கி. ஜமிக்கியும் பாத்தீங்கன்னாலும் சில்வர் கலர், ப்ளூ கலர், மெரூன் கலர் எல்லா கலர்லயும் நம்மளுக்கு ஜமிக்கியும் கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு 10 கிராம்ஸ் கலர் நீங்க வாங்கி ஃபர்ஸ்ட் வந்து பழகிக்கலாம். இது வந்து மைக்ரோ பீடுன்னு சொல்றது. ரொம்ப பொடுசா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப தின் பீடா இருக்கும். இது எதுக்குன்னா இந்த ஃபேப்ரிக் அப்படியே கொட்டி விட்டுட்டு அதுல வந்துட்டு இந்த பீடு அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் பீடு. எல்லா கலர்லயுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கும் இந்த பீடு. இந்த ஸ்டோன்லாம் பாத்தீங்கன்னாலும் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டோன் தான். இது நல்லா ஷைனிங்கா இருக்கும். இதுதான் இப்போதைக்கு நல்ல ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டோன். இது ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோனை நம்ம வந்து பதிச்சுக்கலாம். நீங்க அடுத்தது இப்ப எல்லாமே ஸ்டிச் பண்ணி கத்துட்டீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் நீங்க எல்லாமே இது மாதிரி பஞ்சா வாங்கிக்கலாம். சரசரமா இருக்கிற மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த 10 சரம் இருக்கிறதே பார்த்தா 100 ரூபாய் தான் இது ஹோல்சேல்ல நம்ம வந்து வாங்கும்போது. இது வந்து ஹாஃப் பீடு. ஹாஃப் பீட்ல இது வந்து சைஸ் வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே 1M 0.5M அது மாதிரி எல்லாமே பல சைஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது அந்த பீடுமே. இந்த டிராப் பீடும் பாத்தீங்கன்னா இது மாதிரியே சரமா இருக்கும். நம்ம வந்து கட்டரும் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலே பிகினர்ஸ்லயே. அதுக்கு அடுத்ததுலாம் பாத்தீங்கன்னாலும் இது மாதிரி வந்து ஸ்டென்சில்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்டென்சில்லாம் வாங்கி பிளவுஸ்ல எல்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பழகி பார்க்கும்போது இந்த மெட்டீரியலும் ஏதாவது ஒரு காட்டன் மெட்டீரியல் வந்து 1 மீட்டர் அது மாதிரி எடுத்துக்கணும். காட்டனோ இல்லைனா பாப்ளின் மெட்டீரியல் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெட்டீரியல் 1 மீட்டர் அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நீங்க எல்லாமே நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்ததுல இது மாதிரி வந்து பேக்கா வாங்கிக்கலாம். இது மாதிரி பேக்கெட்டா வாங்குறதுனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். அது மாதிரி ஹோல்சேல்ல போயிட்டு நீங்க இது மாதிரி பேக்கெட் வாங்கிக்கலாம். இந்த சுகர் பீட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் ஆகும் நம்மளுக்கு பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு. இந்த சுகர் பீட் எல்லாமே 400 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் அது மாதிரி பேக்கெட் கிடைக்கும். அது மாதிரி நம்ம வந்து வாங்கி அடுத்தது வந்து ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்க போட்டுட்டு இப்படி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரில போட்டு இப்படி டைட் பண்ணி வச்சிருங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப வருஷம் எதுவுமே ஆகாம இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜமிக்கி தான் எல்லா கலரும். சில்வர் கலர், இது மாதிரி ப்ளூ கலர் எல்லா கலர்லயுமே இந்த ஜமிக்கி இல்லாம அவைலபிளா இருக்கும். இது மாதிரி இந்த ஸ்டோன்ஸ்லாம் இதெல்லாமே நீங்க வந்து 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் கேட்டீங்கன்னாலே அவங்களுக்கு வந்து லூஸ்லேயே கூட போட்டு நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கிளாஸ் பீட் எல்லாமே பாத்தீங்கன்னாலும் எல்லா கலர்லயுமே கிடைக்கும். இந்த பீடு எல்லாமே நம்மளுக்கு வந்து கிறிஸ்டல் கிளாஸ் பீடு தான். இது சில்வர் கலர்ல இருக்கு. இது கோல்டு கலர்ல இருக்கிற கிளாஸ் பீடு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து இப்ப பீடு எல்லாமே இப்ப சுகர் பீடு எல்லாமே போட்டு வச்சுட்டு நம்ம வந்து நீடில் எடுக்கிறதுக்கு இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு முறம் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் 60 rupees இதோட வேலை. இவ்வளவு பொருள் தான் நம்மளுக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு தேவைப்படுற பொருள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.